பூக்கள் எல்லாம் புலம்பல்கள் கொண்டால் உலகம் என்னவாகும்? வண்டினங்களின் வயிறுகள் வற்றி போகும், மறுநாள் செற்று போகும். அழகான தேனென்னும் அற்புத படைப்பு உலகில் இல்லாத நிலையாகும். கூட்டங்களே அழிந்து போகும், வண்டினங்களும் உடன் இருந்து இறந்து போகும். வாழ்க்கையில் அதுபோல்தான் நமக்குள் நாமே புலம்பல்கள் கொண்டால் அடுத்த நிலைக்கு செல்லாத நிலைகள் உருவாகும். உள்ளுக்குள் பயங்கள் தேங்கிக் கொண்டிருக்கும். அடுத்த நிலைக்குள் நம் பாதத்தை எடுத்து வைக்க அது தடையாக இருக்கும். மனமே கொஞ்சம் நிம்மதி கொள். அடுத்த நொடிகள் நமக்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றது. வந்து நமையாள அதை நாம் ஆள என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு நம் மூளைக்குள் இருக்கும் சலசலப்புகளை கொஞ்சம் அப்புற வைத்துவிட்டு அழகான உலகம் இது நமக்கானது என என்னும் மனப்பக்குவம் நமக்குள் துளிர்விடும் தருணங்கள் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். என் உறவுகள் அனைவரும் புன்னகை பெருமருந்து, அதை துளைக்க செய்துவிட்டோம். பிறரிடம் பேசுவது மனமாறும் அருமருந்து, அதை இங்கு மறந்து விட்டோம். அழகூற வாழும் மனப்பக்குவங்கள், நம்மை அழகூற வழிநடத்தும் பக்குவங்கள், அதை நாம் மறந்து விட்டோம். எதை தேடி ஓடி திரிகிறோம் என தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கின்றோம். புரியாமல் புதிருக்குள் புதிரானது உலகம் என புலம்பல்கள் நமக்குள் கொள்ளாமல், எனதானது உலகம், எதையும் எனக்காகவே இங்கு என நினைத்து தேங்கும் உங்களுக்குள் இருந்தால் அழுத்தங்களை கொஞ்சம் பொங்க விட்டு அப்புறப்படுத்தி விட்டு அழகூற வாழ்விகளை கையாளும் மனப்பக்குவம் போல் இதமான பூக்களைப் போல் நம் மனதை வைத்து அடுத்த நொடி எது என ஆராய்ந்து அந்த நொடி மீது பயணங்களை செய்து அழகான மனித பிறவியை வாழ முற்படதான் வேண்டும் இந்த மண்பரப்பின் மீது. யாவரும் என் உறவுகளே, வண்டினம் போல் நாம் பரபரப்பாக இருப்போம். இடங்களில் சிறிதேனும் தேனை திருடி உண்டு வாடும் மனித வண்டினம் போல் நம்மை நம் மனதை வைத்து அழகூற இந்த வாழ்விகளை கையாளும் மன பக்குவ நெறிகளை கொண்டு சிறப்பாக வாழ பழகிக் கொள்வோம். வாழ்க்கை என்றும் பல்வேறு நிகழ்வுகளை சுமந்துதான் இருக்கும். நமக்குள் அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற மன பக்குவத்தை நமக்குள் கொண்டு அழகூட இந்த வாழ்க்கையை கையாளுவேன் என மன தைரியத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றும்